விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது பகவான் பயிற்சி ஆகிறார். யார் யாரெல்லாம் சொந்த பூமி வாங்கணும், நிலம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு தருவார். புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் நிலம், வீடு சார்ந்த விஷயங்களில், வாகனம் சார்ந்த விஷயங்களில் யார் யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, நீங்கள் நினச்சதை விட ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை ராகு பகவான் உங்களுக்கு தருவார். இன்னொரு விஷயம், கல்வி சார்ந்த நிலையில் யார் யாரெல்லாம் இது வரைக்கும் மறதி அப்படிங்கிற ஒரு விஷயம், அதில் ஒரு புரிதல் இல்லாமல் அதுவும் அசால்ட்டாக இருப்பாங்க. படிப்பு அப்படிங்கிறதவே ஒரு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தவங்க எல்லாருமே அந்த படிப்பின் முக்கியத்துவத்தை தெரிஞ்சு அதில் இறங்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் விருச்சிக ராசி நபர்கள் அரசியல் சார்ந்து அதில் இறங்குறீங்களோ அவங்க நல்ல ஒரு புகழை அடையக்கூடிய ஒரு அமைப்புக்கு வருவீங்க. இன்னொரு விஷயம், அது யாரால் அப்படின்னா அந்த துறை சார்ந்து, அந்த அரசியல் துறை சார்ந்து ஒரு பிரம்மாண்டமான நபர் உங்களுக்கு நல்ல ஒரு நட்புக்குள்ள நல்ல ஒரு பழக்க வழக்கமாகி அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு பிரம்மாண்டத்தை அடையக்கூடிய காலமாக உங்களுக்கு ராகு பகவான் உங்களுக்கு அமைச்சு தருவார். 10க்கு வர ராகு எங்கே நம்மளுக்கு தொழில் ஸ்தானத்தில் தடை பண்ணிடுவாரோ, தொழில் நல்லா ஓடாதோ அப்படின்னாலாம் நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. இவ்வளோ நாளெல்லாம் யார் அலைச்சலோடு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, தொழிலுக்காக யார் ஓடிக்கிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல இருந்து சம்பாதிக்கக்கூடிய, ஒரே இடத்துல நின்று தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதாவது சில பேர் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஓடுறது, அதில் தொட்டு இதில் தொட்டு சும்மா விட்டு ஒவ்வொரு தொழிலையும் கை வச்சு அப்படியே கொண்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மையை உருவாக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வரக்கூடிய இந்த 18 மாதம் கேது பகவான் உங்களுக்கு என்ன தருவார் அப்படின்னா, உங்களுக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் சார்ந்த. அதாவது நீங்கள் எந்த ரூட்டில் போனால் தெளிவாக இருக்கும். நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, என்னடா அது நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளோ தொழில் பார்த்துட்டு இருந்தோம், ஆனால் அதில் வருமானம் ஒன்றும் இல்லைனா கூட உங்களுக்கு அப்படியே அதில் இவ்வளோ தொழில் பண்ணிகிட்ருக்குறோம் அந்த பெருமையை தான் கொடுத்துருக்குமே தவிர, கேது பகவான் ஒரே நிலையில் இருந்து நீங்கள் செல்லக்கூடிய இந்த தொழிலுக்கு போ, இந்த தொழிலை பண்ணு அப்படின்னு சொல்லி அமைச்சு தருவார். அது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தாலும் கூட போக போக அதிலேயே ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பை கேது உங்களுக்கு தருவார். நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல ஒரு தெளிவை கொடுத்து உணரக்கூடிய காலமாக உங்களுக்கு கேது பகவான் தருவார். இன்னொரு விஷயம், அதாவது 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்களுடைய மனதை மட்டும் எப்படி, உங்களுடைய பேச்சும் உங்களுடைய மனதை மட்டும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் கைக்குள்ளேயே இருக்கும். என்ன மேடம் சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலைங்கிறீங்களா? உங்களுடைய பேச்சுத்தன்மை நிதானமாக குரு மாதிரியே செயல்படணும். எப்படி அமைதியாக ஒருத்தங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக நல்ல அமைதியாக இருந்து நிதானமாக கொண்டுட்டு போனீங்க அப்படின்னாவே அது உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். உங்களுடைய மனதையும் நல்ல ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைக்கணும். ஏன் இந்த இடத்துல நம்ம உங்களுடைய மனதையும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பட்டுச்சோ அதை வெளிப்படையாக பேசுவீங்க. ஆனால் இந்த வரக்கூடிய 18 மாதம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மனசில் ஒன்று இருக்குது, வெளிப்படையாக நடித்து கொண்டுட்டு போகக்கூடிய காலமாக இருக்கும். வேறு வழி இல்லை. இந்த இடத்துல எனக்கு அவங்கள பிடிக்காது, ஆனால் நான் நடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல நான் அது பேசவே மாட்டேன் மேடம், ஆனால் பேசி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி கொண்டுட்டு போகிற காலமாக அந்த 18 மாதம் உங்களுக்கு அமைஞ்சிரும். அதனால தான் இதை கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரு பகவான் 1 வருடம் இருந்தாலும் கூட உங்களுக்கு கேதுவும் ராகுவும் சேர்ந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போகலாமா, நம்ம போனால் இப்படி மாற்றி பேச வேண்டிய சூழல் இருக்கும், அப்போ போகாமல் விட்டுருங்க. ஆனால் அதுவே உங்களுக்கு ஒரு வேலை சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு உயர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்க முடியுமா?
நிச்சயமாக இருக்க முடியாது. எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இல்லை. அப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட மனம் ஒரு மாதிரியும் உங்களுடைய பேச்சு ஒரு மாதிரியும் இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு 18 மாதம், இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுற மாதிரியே வெளிப்படையாக பேசுகிற மாதிரியே இன்னொருத்தர்கிட்ட பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு அது பிடிக்காது. அப்போ என்ன பண்ணணும், அந்த நபருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசியே ஆகணும். அப்படி போனால் மட்டும்தான் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அந்த பேச்சில் நிதானம் தேவை. புரியுதுங்களா? ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரிஜினாலிட்டி தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அப்போ இதில் என்ன தெரியுது, உண்மையாக உங்களோட நம்பி இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீங்கள் ஒரிஜினாலிட்டியாக இருங்க. உங்களுடைய தொழில், உங்களுடைய கல்வி, உங்களுடைய புகழ், உங்களுடைய பிரம்மாண்டம், இதை சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு தகுந்த மாதிரியும் நேரங்களுக்கு தகுந்த மாதிரியும் உங்களை மாற்றிக்கோங்க. ஒரே பாயிண்ட், அவ்வளோதான். அப்படி இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு சூப்பராக இருங்க. அதிர்ஷ்டம் மாற்றி மாற்றி திடீர் வாய்ப்புகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க. வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை திருமணமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும், எல்லாமே திடீர் வாய்ப்பாக தான் அமையும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டுமே சொல்லியிருக்கேன். உங்களுடைய வாழ்க்கை சூழல் கிட்டத்தட்ட விருச்சிக ராசி உங்களுக்கு குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி சூப்பராகவே இருக்குது. அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நான் சொன்ன இந்த 2-3 விஷயங்களையும் மாற்றிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக தான் இருக்கும். இந்த கிரக பயிற்சிகள் உங்களுக்கு முழுக்க எல்லா விஷயங்களுக்கும் பரிகார வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருத்தணியில் இருக்க சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். போயிட்டு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பாத யாத்திரையாக போய் வழிபாடு பண்ணுங்கள், இல்லை போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள், அபிஷேகம் பொருட்கள் வாங்கி கொடுங்க. உங்களுக்கு எது பிரியுமோ அதை வழிபாடு பண்ணிவிட்டு முக்கியமாக உங்களுடைய நட்சத்திர நாளில் போங்க. நட்சத்திர நாளில் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது மட்டுமே போதும். நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு சுப்பிரமணிய சுவாமி அமைச்சு தருவார்.